வெல்கம் பிடிஎன் சினிமா. டிசம்பர் 28 கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தர்மத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாள். இன்று பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் ஆட்டோ, வேனு இதுபோல் பல பேருந்துகளிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தர்மத்தின் தலைவன் என்ற ஒரு போஸ்டர்களும் ஒட்டி எங்கள் இதய தெய்வத்திற்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி என்று ஒவ்வொரு இடங்களும் போஸ்டர்கள் மற்றும் கட்டவுட்டுகள், பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதில் என்னவென்றால், தர்மத்தின் தலைவன் என்ற ஒரு பட்டத்திற்கு புனைப்பாக உள்ளவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். வாரி கொடித்த வள்ளல் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மிக சிறப்பாக நடைபெறும். பல இடங்களில் பல உதவி திட்டங்களை செய்கிறார்கள். இரத்த தானங்கள் மற்றும் பல மருத்துவம் ஃப்ரீயாக பார்த்துக்கொள்ளாமா. கேப்டன் டிசம்பர் 28 அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மருத்துவங்கள், என்ன மருத்துவம் ஆனாலும் அன்றைக்கி ஒரு நாள் கூட பார்த்துக்கலான்னு சொல்லி கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற பல மாவட்டங்களில் இந்த மாதிரி பொது நிகழ்வுகள்லாம் நடைபெறுகிறது. எவனா தர்மம் என்ற ஒரு நிலைநாட்டும் அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இவ்வுலகில் வாழ்ந்திருக்கிறார், அள்ளியும் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ பேரரசர்கள் இருக்கலாம், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல வாரி கொடுத்த வள்ளல் இந்த திரையுலகில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சகாப்த மனிதனின் நினைவு அஞ்சலி என்பது மிக சிறப்பாக நடைபெற்றது. இருந்தாலும் முதலாம் ஆண்டு என்பது ரசிகர் மத்தியில் ஒரு இதய தெய்வம் சிம்மாசனமாக அமர்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் பெருமக்கள் எல்லோரும் தெய்வத்தின் தரிசனமாக அந்த முதலாம் ஆண்டு கேப்டன் ஆலயத்திலும் மற்றும் பல இடங்களிலும் புகைப்படங்கள் வைத்தும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்குவார்கள். அங்கே சில உதவிகளை, சில உதவி திட்டங்கள் செய்யுமாறு சில தகவல்கள் வெளியாகிறது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி என்பது மிக சிறப்பாக எல்லா இடங்களையும் நடைபெறும். தெய்வத்தின் சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, கேப்டன் புகழ் என்றும்